பார்க்க இருப்பது மார்பகங்களை பற்றிய சில பிரச்சனைகளை. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்பகம் ஒரு புறம் சிறியதாகவும் ஒரு புறம் பெரியதாகவும் இருக்கும். அதற்காக பல வழிகளில் செலவு செய்து சரி செய்ய எண்ணுகிறார்கள். அது தேவையில்லாத ஒன்று. அதாவது இயற்கையாகவே அனைவருக்கும் ஒரு மூச்சு பயிற்சி செய்யும் போது ஒரு சுவாசத்தில் அதிகமாகவும் ஒரு சுவாசம் குறைவாகவும் இருக்கும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அதாவது யோகாசனம் செய்பவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த பயிற்சியில் உங்களுக்கு சுவாசம் எந்த அளவு உள்ளுக்கு வாங்குகிறது, மறுபக்கம் எந்த அளவுக்கு உள்ளுக்கு வாங்குகிறது, வெளியே தள்ளுகிறது என்று கவனியுங்கள். அது போன்றுதான் உடற்பயிற்சி செய்யும் போது, ஆண்கள் ஜிம்முகளில் செய்யும் போது ஒரு புறம் கையின் பைசெப்ஸ் பகுதி பெரியதாகவும் சிறியதாகவும் இருக்கும். அதே போன்று பெஞ்ச் பிரஸ் செய்யும் போது ஒரு புறம் மேலே தூக்கி நல்லா பலம் கொடுப்பார்கள், மறுபுறம் பலம் குறைவாக இருக்கும். இது இயற்கையாகவே அனைவருக்கும் இருக்கும். இது அன்றாட நம் வாழ்க்கையில் செய்யும் பணிகள். அதாவது வலதுபுறம் நாம் வேலைகளை அதிகம் செய்தால் மறுபுறம் வேலைகள் அதிகம் செய்ய மாட்டோம். இது போன்று ஒவ்வொரு கைகளுக்கும் மாறுபட்டு இருக்கும். அது போன்றுதான் அதன் விளைவுதான் நமக்கு மார்பகம் பிரச்சனை ஏற்படுகிறது. இது உடற்பயிற்சி மூலம் செய்து கொள்ளலாம். அதாவது பைசெப்ஸ் செய்யும் போது உடற்பயிற்சி கூடங்களில் ஒரு பக்கம் வெயிட் அதிகமாக போகும், ஒரு புறம் வெயிட் குறைவாக போகும். அப்பொழுது ஒன்று எண்ணிக்கையை கூட்ட சொல்வார்கள், அல்லது செய்யும் வெயிட்டை கூட்ட சொல்வார்கள். ஒரு புறம் குறைவாகவும் ஒரு புறம் அதிகமாகவும் செய்ய சொல்வார்கள், அல்லது ஒரு புறம் 10 என்றும் மறுபுறம் 15 என்றும் செய்ய சொல்வார்கள். இது அந்த பலத்தை இருபுறமும் சமமாக்குவதற்கு கூறுவார்கள். பிறகு பயிற்சிகள் தொடர்ச்சியாக செய்யும் போது அது சரியாகும். நமக்கு உடல் இயற்கையாகவே என்ன கொடுத்திருக்கிறதோ அதை நாம் அப்படியே சரி செய்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மருத்துவமனைகளில் சென்று ஆப்ரேஷன் செய்வது அல்லது வேறு ஏதேனும் செய்வது, இது போன்றெல்லாம் செய்து உடலை பாழ்படுத்தி கொள்ளாதீர்கள். இவை அனைத்தும் ஏமாற்று வேலைகள். தயவு செய்து இயற்கையாகவே இருக்கட்டும். அதாவது நம்ம டிஷர்ட் அது போன்று போடும்போது, பெண்கள் ஜாக்கெட் அணியும் போது ஒரு புறம் கை டைட்டாக இருக்கும், ஒரு புறம் லூஸாக இருக்கும். இதுதான் அவர்களின் குறை. இதை வைத்தே நமது மார்பகம் எந்த புறம் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தயவு செய்து எதுவும் மருத்துவமனைக்கு சென்று ஆப்ரேஷன்லாம் செய்யாதீர்கள். அதே போன்று ஆண்களுக்கு பெண்களை போன்று, சில ஆண்களுக்கு பெண்களை போன்று மார்பகம் அதிகமாக இருப்பது போன்று தோன்றும். அவர்கள் உடற்பயிற்சி செய்து அதை சரி செய்து கொள்ளலாம். தயவு செய்து வீணாக செலவு செய்யாதீர்கள். இயற்கைக்கு மாறாக யாரும் எதையும் செய்யாதீர்கள். வணக்கம்.